ஹலோ பார்ட்னர்ஸ். இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோவோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 18% அதிகமா இருக்கு. எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1941 கோடியில இருந்துச்சு. இதுவே லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, 1644 கோடியா இருந்துச்சு. இதே மாதிரி இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல 15.7% அதிகமா இருந்துச்சு. அதாவது 11,932 கோடியில இருந்துச்சு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 10,311 கோடியிலையும், லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து 3.2% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்ப. ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து 11,554 கோடியா இருந்துச்சு. இவங்க வந்து இந்த ஜூன் 2024 குவார்ட்டர்ல வந்து கிட்டத்தட்ட 11,02,056 யூனிட்ஸை வந்து இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இதுவே சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 10,27,407 வெஹிக்கிள்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட கம்பேர் பண்ணா 7% அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜூன் குவார்ட்டர்ல. பஜாஜ் ஆட்டோவோட ஷேர் பிரைஸ் நார்மலாவே அதிகமாயிட்டு இருந்துச்சு இந்த இயர். எவ்வளோ அதிகமாயிருக்கு இந்த இயர் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஜூலை 17, 2023 பாத்தீங்கன்னா 4833ல இருந்துச்சு. இப்போ 9693 ரூபால க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4859 ரூபா ஒரு வருஷத்துல வந்து அதிகமாயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ வந்து இவ்வளோ க்ரோத் கொடுக்கறதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் வந்து முக்கியமா பார்க்கப்படுது. அந்த 3 ரீசன்ஸ் என்னன்னா, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தான் ஃப்ரீடம் 125 அப்படிங்கிற ஒரு சிஎன்ஜி பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2024ல தான் வந்து இவங்க ஃப்ரீடம் 125 அப்படிங்கிற சிஎன்ஜி பைக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சிஎன்ஜி பைக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க சிஎன்ஜி அதாவது கேஸ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பெட்ரோல் அடிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் எந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95,000 அப்படின்னு இவங்க கோட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த சிஎன்ஜி பைக் லான்ச் பண்ணி இன்னும் 20 நாள் கூட கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள வந்து 4,200 புக்கிங்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி 50,000 பர்சன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த பைக் வந்து நாங்கள் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு டெஸ்ட் டிரைவுக்காகவும் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சிஎன்ஜி பைக்கோட மேக்சிமம் புக்கிங் எந்த ஸ்டேட்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவிலையும் குஜராத்ல இருந்து தான் இந்த புக்கிங்ஸ் அளவுக்கு அதிகமா வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2019ல இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பஜாஜ் சேத்தக் அப்படிங்கிற ஸ்கூட்டரும் ஒரு காரணம். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேசில்ல ஒரு பிளான்ட் ஓபன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஜூன்லயே இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா, இன்ஜின் அசம்பிளி, வெஹிக்கிள் அசம்பிளி, அப்புறம் டெஸ்டிங், அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்றதுக்காகவும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஏரியா வந்து 9,600 ஸ்கொயர் மீட்டர்ல வந்து இவங்க ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இது வந்துட்டா ஒரு வருஷத்துல வந்து 20,000 யூனிட்ஸ் வந்து சிங்கிள் ஷிப்ட்லயே எங்களால தயாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பெனில ராஜீவ் பஜாஜ் அப்படிங்கிறவரு பஜாஜ் கம்பெனியோட எம்டி கிட்டத்தட்ட 2005ல இருந்து இருக்காரு. ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா, இவரு தான் அந்த பல்சர் வேரியன்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவரு. ஸோ இந்த குவார்ட்டர்ல வந்து பல்சர் வேரியன்ட் பைக்ஸ் வந்து இவங்க குரோத்ல வந்து டபுள் டிஜிட்ல அப்படியே கண்டினியூ பண்றாங்க லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்ப அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கம்பெனி. அதே மாதிரி அப்கமிங் இயர்ஸ்லயும் இந்த வேரியன்ட் வந்து 3x growth ஆக வாய்ப்பு இருக்கு, அதாவது அதிகமா சேல் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி இன்னைக்கு 19 ரூபா அதிகமாகி 9,693ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட் எல்என்டி ஃபைனான்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வந்து இருந்துச்சு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29% அதிகமாக இருக்கு, 685 கோடியில இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 530 crores இருந்துச்சு. இவங்களோட டோட்டல் இன்கமும் 3,785 கோடியா சொல்லியிருந்தாங்க, அதாவது 12% அதிகமாக இருந்துச்சு இயர் ஆன் இயர். அதே மாதிரி கம்பெனியோட ரெவன்யூ வந்து லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர்ல வந்து 3,223 கோடியில இருந்து 3,784 கோடியா அதிகமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 17.4% வந்து அப்பா இருந்துச்சு இந்த எல்என்டியோட ரெவன்யூ. இந்த எல்என்டியோட ஷேர் பிரைஸும் லாஸ்ட் 1 இயரா பார்த்தோம்னா, ஜூலை 17, 2023ல 2,468ல இருந்து இப்போ 3,639, கிட்டத்தட்ட 47% அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு ரிசல்ட் வந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 ரூபா கம்மியாக இருந்துச்சு. இன்னைக்கு உண்டான அப்டேட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நாளைக்கு
ஒரு சில கம்பெனிஸோட ரிசல்ட் வருது, அதை நாளைக்கு செக் பண்ணலாம். மற்ற அப்டேட்ஸை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.